நமச்சிவாய. என்னை வழிகாட்டிய மகான்கள் அப்படின்ற தொடரில் கணக்கம்பட்டி சித்தரை பற்றி நேற்று பார்த்தோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சி. நேற்று முதல்ல நான் அவரை சந்தித்தது, அவர் எப்படி இங்கே இந்த கணக்கம்பட்டிக்கு கணக்கம்பட்டி சித்தருங்கிற அந்த நிலைக்கு பாம்பாட்டி சித்தர் கோடி சுவாமிகள் உடலில் கோடி சுவாமிகளாக இருந்து கோடி சுவாமிகளுடைய ஜீவ சமாதிக்கு அப்புறம் இந்த மூட்டை சுவாமிகளுடைய உடலில் புகுந்து இந்த சித்துகள் எல்லாம் செய்தார் அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது என் வாழ்வில் அவர் நிகழ்த்திய அற்புதங்களும், அதை தொடர்ந்து அந்த முருக பக்தி அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் கணக்கம்பட்டியில் இருக்க ஒரு உடலை தேடி அந்த பாம்பாட்டி சித்தர் நம்ம மூட்டை சுவாமிகளாக இருந்ததும், அவர் அருளிய அனைத்தும் முருகனோடு தொடர்புடையதாகவே இருந்தது அப்படிங்கிறத பற்றியும், அவர் தினமும் இரவு உடலை விட்டு வெளியேறி பழனி மலையில் இருக்கும் முருகனை அந்த பிரம்ம மூர்த்த நேரத்தில் நித்தமும் போய் வழிபட்டு வந்தது குறித்து தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இப்போ என்னுடைய வாழ்க்கையிலன்னு பார்த்தீங்கன்னா, அவரை போய் பார்க்க ஆரம்பித்த காலத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் சில புரிதல் இல்லாத நிறையா பிரச்சனைகள் வந்தது. அப்போது தனியாக நான் பிரிந்து தனியாக ஒரு தொழில் தொடங்கி நான் தனியாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிற நிலைமையில் நிற்கும்போது, அப்போ ஒரு பரிதவிக்கும் போது யாரா நம்மளை கைட் பண்ணுவா, யாரா நம்மளை சரியாக கூட்டு போவா அப்படிங்கும்போது, திடீர்னு எனக்கும் என் மனைவிக்கும் உள்ளூர அவர்கிட்ட போவோம் அப்படின்ட்டு நேராக இங்கேருந்து, எங்களுக்கு பக்கம், இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தான் எங்களுக்கு இங்கேருந்து. 2 வீலர்லேயே நானும் என் மனைவியும் நேராக இவரை போய் பார்க்கறதுக்காக போகிறோம். போய் பார்த்து சாமின்னு ஒன்றும் சொல்ல, போனாலே அவர்கிட்ட எது நம்ம பேசணும் கொள்ளணும் இல்லை, அவரும் அறிவுரையெல்லாம் பண்ண மாட்டார். அவர் பாட்டுக்கு சுற்றிட்டே இருப்பார். வந்தேன்னா வா சாமி நல்லா இருக்கியா, பேசாமல் உட்காரு சாமி, இப்படியே உட்காரு, இங்கேயே உட்காரு அப்படின்றவார். அவ்வளோதான், வேறு எதுவுமே அவர் தெரியாதுன்னு உனக்கு என்ன பிரச்சனைன்னு கூப்பிட்டுலாம் கேட்கலாம் மாட்டார். அப்படி நாங்கள் உட்காந்துருக்கோம், அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருந்தார். போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அவரே அனுப்பிச்சி விட்டார். போய் வேலையை பாரு அப்படின்னதுக்கப்புறம் நாங்கள் எப்படி இந்த தொழிலை நம்ம செய்ய போகிறோம், எப்படி நம்ம புதுசாக தனியாக எடுத்து செய்ய போகிறோம். அதுலேயும் 2 குழந்தைகள் பிறந்துருச்சு. பெரியவன் 5ஆவது முடிச்சு 6ஆவது போகிறான், சின்னவன் இருக்கான். இப்போ ஒரு எதுவுமே இல்லாத ஒரு ஜீரோலேருந்து திருப்பி வாழ்க்கையை ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டேஜ் அந்த நிலைமை. அப்போ போன உடனே அவர் அங்கேருந்து சொல்லி அனுப்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா, வரிசையாக இங்கிட்டு இருந்தெல்லாம் உதவி வரும், இந்த இடம் நம்மளுக்கு அமையும் அப்படிங்கிற விஷயம்லாம் கடன்னு அது எல்லாமே அமைஞ்சது. நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தொழில் தொடங்குறதுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு எல்லாத்துக்குமே வேலை எல்லாமே சரியாக முடிஞ்சிச்சு. அப்போ அப்போ அடிக்கடி நினைப்பேன் நான், இதெல்லாம் என்ன செய்ய போகிறோன்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு நிலையில் நின்னோம். ஏன்னா ஒரு கைக்குள்ளேயே வளர்ந்துட்டோம். திடீர்னு நம்ம வெளியில் தனித்து இருக்கும்போது நம்மளுக்கு சிறகு முளைச்சிருச்சு, நம்மளால் பறக்க முடியும், எப்படி பறக்கிறது எங்கே பறக்கிறது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்படிங்கும்போது இவர்கள் ஆத்மார்த்தமாக அது ஒரு வழிகாட்டின மாதிரியே எனக்கு நிறைய விஷயங்கள் என் தொழில் தொடங்குறதுலேருந்து எந்த மாதிரி தொடங்கலாம், எப்படி எந்த இடத்துல தொடங்கலாம், அந்த இடம் நம்மளுக்கு வசதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே இன்றைய பொழுது வரைக்கும் அந்த தொழில் நல்லா நடக்குது. அப்படின்னா அதற்கு இவருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் எனது வாழ்க்கையில் மிக முக்கியமாக இருந்தது. அதே மாதிரி இது எல்லா தொழிலை ரெடி பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் முடிச்சுட்டு தொழில் ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கடைசியாக நான் அவரை சந்தித்தேன். அப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நானும் என் மனைவி மட்டும் இதே மாதிரி 2 வீலரில் போகிறோம். அப்போ தான் அவர் மோகன் தோட்டத்தில் இருக்கார். மோகன் தோட்டத்தில் இருக்காருன்னா நாங்கள் மோகன் தோட்டத்துக்கே வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே அதாவது கணக்கம்பட்டியிலேருந்து உள்ள சைடில் தோட்டத்துக்கு போகிறோம். அங்கே போனால் இதே மாதிரி தான் வைக்கோல் அது இதெல்லாம் எடுத்து போட்டு இப்போ ஒரு 10-20 பேரை வச்சு அங்கிட்டு இங்கிட்ட இதை தூக்கி அங்கே வைசாமி, இதை தூக்கி இங்கே வைசாமின்னு சொல்லி வேலை வாங்கிட்டு இருக்காரு. நாங்கள் போனேன், வாசாமி உட்காரு, இப்படி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் 2 உட்கார வச்சுட்டு அவர் கண்ணில் மட்டுமே பார்த்துட்டு இருந்தார், வேற எதுவுமே செய்யலை. அப்படி சுற்றி வர்றப்பெல்லாம் என்னையும் மனைவியும் அப்படியே கண்ணில் பார்ப்பாரு, அப்படியே சுற்றி வருவார். அடுத்து அங்கங்கே வேலை சொல்லுவார், திருப்பி சுற்றி வருவார்.
வந்துட்டு எப்படியே எங்களை பார்ப்பாரு, அப்புறம் சுற்றி போவார். இப்படியே சுற்றிட்டே இருந்தார். அவர் இப்போ ஒரு ஒரு நிறைய தடவை சுற்றிப்பார். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் உட்காந்துருப்போம். எதுவுமே பேசலை, சும்மா அவரை பார்த்துட்டே உட்காந்துருக்கோம். அவர் எங்களை அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கார். திடீர்னு என்ன பண்ணார், சரி கிளம்பு சாமி, போயிட்டு வா, நல்லா இருப்ப, எதுக்கும் பயப்படாத, நல்லா இருப்ப, இவ்வளோதான் கடைசியான அந்த ஆசீர்வாதம், வேற ஒன்றும் இல்லை, போயிட்டு வா நல்லா இருப்ப அப்படின்ற அந்த ஆசீர்வாதம், கையை தூக்கி நம்மளை பார்த்து நல்லா இருப்ப அப்படின்ற அந்த ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தார். அதுலேருந்து வெளியில் வந்து அன்னைக்கு அவரை பார்த்தா கடைசியாக பார்த்தது நான் உயிரோடு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம தொழில் தொடங்கும். அதுக்கப்புறம் தொழில் வந்து இன்னைக்கு அளவுக்கு நல்ல செழிப்போட, நம்மளுக்குன்னு ஒரு தனித்துவமான அடையாளத்தோட நல்லபடியாக வளர்ந்து இன்றைய வரைக்கும் அவரது ஆசீர்வாதத்துடன் கூடிய அந்த தொழில் வந்து இன்று வரை என் தலைமுறைக்கு அடுத்து எனது அடுத்த தலைமுறைக்கும் அது வந்து ஒரு முழு சப்போர்ட்டாக அந்த தொழில் வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாராலும் போற்றும்படியாக, எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்குறபடியாக அந்த தொழில் வந்து இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இது வந்து என்னுடைய வாழ்க்கையோட அனுபவம். அடுத்து நம்ம பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே, அந்த பாம்பாட்டி சித்தர் தான் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு மூட்டை சாமிகள் என்ற கணக்கம்பட்டி சாமியா இருக்கார். அப்ப இந்த பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு வரும்போதே, அந்த பாம்பாட்டி சித்தர் வந்து மருதமலையில இருக்க முருகன், நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க மருதமலையில தான் அவருடைய ஜீவசமாதி அங்கே தான் இருக்கு. அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த ஆன்மாவை தேடி எடுத்தது காரணம் வந்து அந்த முருகனை பாற்று கொண்டே இருக்கிறது. அவர் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே இருப்பார். அவர் கண்ணு வந்து மேக்சிமம் அவர் கணக்கம்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா மலை தெரியும், பழனி மலை தெரியும். அந்த மலையை பார்த்துட்டே தான் இருப்பார். எப்பயும் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருந்தாலும் அந்த பார்வை வந்து அந்த மலையில இருந்துகிட்டே இருக்கும். இதுல ஒரு முறை வந்து எங்க அம்மா, என்னுடைய தாயார் வந்து அங்கே போய் ஒரு வாட்டி தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அங்கே போகிறப்ப இருமா போகலாம் அப்படின்ட்டார் எங்கள் அம்மாவை. இருமா போகலான்னா நைட்டு அங்கேயே தங்க வச்சுட்டார். நைட்டு தங்குனா அப்போ அவங்க வந்து எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாங்க. அப்புறம் தான் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா தங்கியிருக்காங்க, நைட்டு கூட இருக்காங்க, இருக்கும்போது திடீர்னு ஒரு 2:30-3 மணி அளவுக்கு அப்படியே படுத்துட்டார் கட்டில். அது வரைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்காரு. படுத்துட்டாராம். படுத்துட்டா அப்படியே ஒரு பிணம் போல, எந்த ஒரு மூச்சுக்கு அசைவு கிடையாது, எந்த உடம்புல வந்து எந்த ஒரு அசைவுமே இல்லாத பிணம் போல அப்படியே கண்ணை 3 மணிக்கு படுத்துருக்காரு. அவர் படுத்த உடனே அவர் கூட இருக்கக்கூடிய ஆட்கள் உடனே அவரோட காலில் வந்து எண்ணெயை போட்டு தேய்ன்னு தேய்ச்சி, உடம்புல எல்லாம் எண்ணெயை தேய்ச்சி, விபூதியை உடம்பெல்லாம் தடவி, சந்தனம் தடவி, இதெல்லாம் வேலையும் பார்க்குறாங்க. இவங்க எந்த போட்டு காலு கையெல்லாம் தேய்ன்னு தேய்க்கிறாங்க, உடம்பெல்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் விபூதி எடுத்து உடம்பெல்லாம் பூசி விட்றாங்க, எல்லாம் தேய்க்கிறாங்க. ஏன்னா அவர் குளிச்சு நான் பார்த்தது இல்லை, எல்லாமே இப்படி இந்த எண்ணெயை வச்சு தேய்க்கிறதோட சரி. அப்போ அந்த 2:30லேருந்து 3 மணி, அந்த 3 மணிலேருந்து காலையில் ஒரு 4:30 வரைக்கும் அந்த உடல் வந்து வெறும் சடலமாக, பிணமாக, இத்தனை பேர் போட்டு தேய்க்கிறாங்க, அதில் வந்து எந்த உணர்வும் கிடையாது. இத்தனை பேர் தொடரப்ப ஒரு நம்ம முழிச்சுக்குவோம், கொண்டுக்குவோம், தூக்கமும் கிடையாது, வெறும் பிணம் போல் அந்த உடம்பு கிடக்கும்போது அந்த சமயத்தில் இந்த உடலை விட்டு அந்த ஆன்மா இங்கேருந்து பழனிக்கு சென்று அந்த முருகனை பிரம்ம முகூர்த்த நேரம், அந்த 3:30லேருந்து 5 மணி வரைக்கும் சொல்லுவோம், அந்த 3:30 மணிக்கு மேலே அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அவர் வந்து நேராக போய் அந்த முருகனை தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வணங்கி விட்டு அந்த ஆன்மா வந்து கரெக்டாக ஒரு 4-4:30க்கு திருப்பி உடம்புல அசைவு வந்துடும், எந்திரிச்சு உட்காந்துருவார். அப்போ அந்த சூட்சம சரீரம் அப்படிங்கிறது இந்த உடலில் ஒரு சரீரமாக இருந்தாலும் சூட்சம சரீரமாக அவர் வந்து தினமும் போய் அந்த முருகனை வணங்கி விட்டு வந்து கொண்டே இருந்திருக்கிறார். அதுதான் வந்து நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம். ஏன்னா பகலில் அவர் எல்லாரும் பார்த்துருப்பாங்க, போயிருப்பாங்க, வந்திருப்பாங்க. ஆனால் இரவில் நடக்கும் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அவர் கூட இருக்கவங்க அத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும். கரெக்டாக 2:30-3 மணி ஆயிடுச்சுன்னா நைட்டு எல்லாம் ரெடியாக இருப்பாங்க, கையில் எண்ணெய் விபூதி எல்லாமே ரெடியாக வச்சுருப்பாங்க. கரெக்டாக அவர் படுத்து கண்ணை மூடினோடனே உடம்பு வந்து பிணம் மாதிரி ஆயிடும். அப்போ இத்தனை பேர் போட்டு உடம்புல எங்கெங்கே கை கால் எல்லாத்துக்கும் எண்ணெயை தேய்ச்சி விட்டு, வேறு வேட்டி கீட்டி எல்லாத்தையும் மாற்றி விட்டு, அந்த விபூதி எல்லாம் உடம்புல அவருக்கு பூசி விடுவாங்க. எல்லாத்துக்கும் அப்படியே பணம் போல் அப்படியே இருக்கும். கரெக்டாக 4:30 மணிக்கு திருப்பி உயிர்ப்பு வரும். உயிர்ப்பு வந்தோடனே உடலில் அசைவு வரும். அதுக்கப்புறம் அவர் அப்படியே எந்திரிச்சு எப்பயும் போல் திருப்பி அந்த மூட்டையை தூக்கி தோளில் போட்டு சுற்றுறதோ உட்காடுறதோ இதை ஏதோ செஞ்சுட்டே இருப்பார். அப்போ ஒரு சித்தர் அப்படின்னா வெளியில் வழிபாடுகள் செய்யவில்லை என்றாலும்
இந்த சூட்சம சரீரமாக எங்கெங்கு அவங்களுக்கு போய் அந்த அருளாற்றலை பெற வேண்டுமோ அந்த இடத்துக்கு அவங்க போய் அந்த அருளாற்றலை பெற்று வந்து அதை தன்னை நாடி வரக்கூடிய ஆன்மாக்களுக்கு அதை பகிர்ந்து கொண்டிருந்தார் என்பதுதான் உண்மையில் நாம் உணர வேண்டிய விஷயம். இதுபோல கணக்கம்பட்டி சாமி பல அற்புதங்களையும் நிகழ்த்தியிருக்கிறார். அவர் செஞ்ச அற்புதங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நிறையா இருக்குது. சிலர் அங்கே தங்கினவங்க நாங்கள் போகிறப்ப வேணாம், நீ கிளம்ப வேணான்னு சொல்லியிருக்கார் சாமி. இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு பிடிவாதமாக போனவங்க ஆக்சிடெண்ட் ஆகியிருக்காங்க. ஏன்னா அவங்களை அதிலிருந்து காப்பதற்காக அவர் அங்கே இருக்க சொல்லியிருக்காரு. உனக்கு நேரம் தெரியல, பேசாமல் இருன்றதை விட இரு சாமி போகலாம் அப்படின்னு இருக்காரு. அவர்கிட்ட சொன்னால் உட்கார வச்சுக்கிட்டே இருப்பாருங்க, நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு சத்தம்லாம் போனவங்க நிறைய விபத்துக்களை சந்திச்சிருக்காங்க. எவ்வளோ பேர் வியாதியோடு வந்தவங்களை எல்லாத்தையும் அவருக்கு எல்லாரும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறத பார்த்தீங்கன்னா அங்கங்கே மரத்தில் கட்டி கட்டி தொங்கோட்டிருப்பாங்க. அதை எடுத்து இதை எடுத்து சாப்பிடு, அதை எடுத்து சாப்பிடுன்னுவார். அந்த சாப்பிட்டவங்க அந்த அந்த எத்தனையோ நாட்களுக்கு முன்னாடி கட்டிய அந்த உணவு கூட அவங்களுக்கு சாப்பாடோடு சேர்ந்து மருந்தாக செயல்பட்டு நிறைய பேருக்கு வியாதி சரியாயிருக்கு. இன்றும் பழனி மலையை நாடி வரக்கூடியவரை விட சாமியை நாடி, இந்த கணக்கம்பட்டி சித்தரை நாடி வரக்கூடியவர்கள், சென்னை பெரிய ஊரில் இருந்தெல்லாம் வர்றவங்க இன்றைக்கும் அவர் இடத்துல போய் அவங்க என்ன மனசில் வேண்டிட்டு வர்றாங்களோ அது எல்லாமே நிறைவேறும். ஏன்னா இவர் செய்யக்கூடியது என்னென்னா கர்மாக்களை நீக்கி விடுகிறார். உன் உடம்புல இருக்க அந்த மலங்களை நீக்கிவிட்டால் நீ எதை கேட்டாலும் உனக்கு கிடைக்கும். உனக்கு தடையா இருப்பது நீ தான். அந்த தடையா இருக்கக்கூடிய நான் என்ற ஆணவம், கர்மம், மாயை போன்ற விஷயங்களை நீக்கிவிட்டு இந்த அருளாளர்கள் இறைவனுக்கும் உனக்குமான ஒரு பாதையை சரியாக வழி அமைத்து கொடுக்கிறார்கள். இந்த வழி அமைத்து கொடுப்பது தான் இவர்கள் புரியும் அருளாசியாகும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க.